ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே பாண்டியனை அடிச்சிட்டாங்கன்ற காரணத்துக்காக அவங்களோட பசங்க 3 பேருமே ராஜியோட அண்ணனை செம்மையாக அடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள செம்மையாக மிரட்டிட்டும் வந்துடுறாங்க. ஆனால் அடி வாங்கின ராஜியோட அண்ணனும் வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் முத்துவேலு சக்திவேலு ரொம்ப வெக்கவப்பட்டு அடிச்ச 3 பேரையுமே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைச்சாலும் ஆனாலும் அவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு அந்த வீட்டில் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, ஒருவேளை மாப்பிள்ளை மட்டும் இல்லைன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையுமே போலீஸ்ல சொல்லி மாட்டி விட்டது மட்டும் இல்லாம அவங்க அரெஸ்ட் ஆகிற மாதிரி செஞ்சிடறாங்க. அதனால போலீஸ்காரங்களும் 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்டு பாண்டியன் ரொம்பவே பதட்டமா 3 பேரையுமே ரிலீஸ் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்கும் போதுதான் ராஜியோட அண்ணன் இவங்க 3 பேர் மேலையும் கேஸ் கொடுத்திருக்காங்கன்ற விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களும் நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க, ஏன்னா நான் இவங்க மேல எஃப்ஐஆர்லாம் போட்டுதான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன், அதனால என்னால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட என் பையனுக்கு வேற கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம், இந்த நேரத்துல போய் இவன் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டானா கண்டிப்பா கல்யாணமே நின்னுரும், அது மட்டும் இல்லாம இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் ஆகி வந்திருக்கான்ற விஷயம் மட்டும் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட புலம்ப உடனே அந்த போலீஸ்காரங்களும் பாண்டியன் மேல பரிதாபப்பட்டு ஒருவேளை கேஸ் கொடுத்தவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க அடுத்த நிமிஷமே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் தன்னோட பையனுங்களுக்காக வேற எதை பத்தியுமே யோசிக்காம இதை பத்தி நம்ம முத்துவேல்கிட்டே சக்திவேல்கிட்டே பேசலாம், ஏன்னா இது ஒரு கல்யாண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட நிலைமையை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா முத்துவேலையும் சக்திவேலையும் பார்த்து பேசுறதுக்காக அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா இப்படி பாண்டியன் ராஜியோட வீட்டுக்குள்ள போறத ராஜி பாத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எதுக்காக பாண்டியன் மாமா உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே யாருக்கும் தெரியாம அவங்களோட வீட்டு ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போன பாண்டியனும் ஹால்ல உட்காந்துருக்க முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி பேசுறதுக்காக போக உடனே அப்போ இதை பார்த்த ராஜியோட அண்ணனும் நீ என்ன தைரியம் இருந்தா எங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்திருப்ப, உனக்குலாம் அந்த தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அவமானப்படுத்தி அங்கிருந்து வெளியே தரத்தலான்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ கரெக்டா அங்க வந்த அப்பத்தாவும் ராஜியோட அண்ணனை தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம அவங்கள செம்மையா திட்டிட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளோட குடும்பத்துல மாப்பிள்ளை மாதிரி, அது மட்டும் இல்லாம உறவு முறை மூலியமா நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வயசுக்காவது மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம பாண்டியனை உட்கார சொல்றாங்க. ஆனா பாண்டியனும் முத்துவலியும் சக்தி வலியும் பார்க்க உடனே அவங்க 2 பேரும் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதையா அவங்களுக்கு தராம அவங்க கிட்ட பேச, ஆனா பாண்டியனும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்க வந்த விஷயமான அவங்களோட பசங்க 3 பேரும் இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம ராஜியோட அண்ணன் தான் அவங்க 3 பேர் மேலேயும் கேஸ் கொடுத்திருக்காங்க, அதனால தயவு செஞ்சு அதை வாபஸ் வாங்க சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எங்க குடும்பத்துல இப்போ கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கல்யாணம் எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல நடக்க போகுது, அதனால தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்துவேலு சக்திவேலு செம்மையா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்து ரொம்பவே ஷாக்கான பாண்டியனும் அவங்க கிட்ட என்னங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு முக்கியமான சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி இதுல சிரிப்பு வருதுன்னு சொல்லி கேட்க உடனே முத்துவேலு இந்த கல்யாணம் நிக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் நாங்க அவன் மேல கேஸே கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன பாண்டியனும் என்னங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு அவங்க இன்னுமே சிரிச்சுக்கிட்டே உனக்கு இன்னுமா புரியல, உன்னோட வீட்டுல எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம், ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை இடத்துல சரவணனுக்கு பொண்ணு பார்த்திருப்பீங்க, அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அவனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே, அதுக்கான காரணமும் நாங்க தான் அவனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, அப்படி ஆகாம அவன் ஒண்டிக்கட்டியா இருந்தா நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணும், ஆனா என்ன தெரியாதனமா அவனுக்கு இப்போ ஒரு குடும்பம் வேற பொண்ணு தரோன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் எங்களுக்கு இந்த சரியான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, சோ நாங்க அதை பயன்படுத்திட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உன்னோட பையனுக்குலாம் கல்யாணம் பண்ணணும்னு நீ கனவுல கூட நினைக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாண்டியன் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா நமக்கு நடுவுல எவ்வளவு பகை இருந்தாலும் நான் உங்களை என்னோட சொந்தம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம என்னைக்குமே நீங்க கஷ்டப்படணும் நான் நினைச்சதே கிடையாது, ஆனா நீங்க அப்படி யோசிக்கலன்னு சொல்லி கேட்க உடனே அவங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கெல்லாம் நல்லாவே வாழக்கூடாது, நீங்க வாழாம கஷ்டப்படுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே எங்களோட வாழ்நாள் முழுக்க நாங்க பண்ணிட்டு இருப்போம்னு சொல்றாங்க. அப்போ இவங்க இப்படி பேசுறதை கேட்டுட்டு பாண்டியனும் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அங்க நிக்க உடனே ராஜியோட அண்ணனும் இதுக்கு மேலேயும் நீங்க இல்ல உனக்கு என்ன மரியாதை, நீ இங்க இருந்தனா அவ்வளவுதான், எப்படி அந்த ராஜிய அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தண்ணுமோ அதே நிலைமை தான் உனக்கும் வரும்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாண்டியன் இன்னுமே மனசு கஷ்டப்படுறாங்க. ஆனா அப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஜன்னல் வழியா நின்று கேட்டுட்டு இருக்க ராஜியோ உள்ள இருக்கவங்க பாண்டியனை இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு ரொம்பவே
கோபத்தோடையும் கொஞ்சம் கூட வேதனை பொறுக்க முடியாமலும் இதுக்கு மேலேயே நம்ம அமைதியா இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு உடனடியா வாசல் வழியா உள்ள வராங்க. அப்போ ராஜி மறுபடியுமே உள்ள வரதை பார்த்த ராஜியோட அண்ணனோ மறுபடியும் இவ வந்துட்டாளா, இதுக்கு மேலேயே இவளை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவளை கொல்ல போறேன்னு ஒரு அடிக்கிற மாதிரியான கட்டையை எடுத்துட்டு ராஜியை அடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா ஏற்கனவே செம்ம ஆத்திரத்துல இருந்த ராஜியோ அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம தன்னை அடிக்க வர அந்த கட்டைய அப்படியே கையால தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம கோவத்துல அவங்களோட கண்ணத்திலேயே பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க. அப்போ ராஜி இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராஜியோட அண்ணனும் செம்ம ஷாக் ஆயிட்டு அப்படியே ராஜியை பார்க்க. ஆனா முத்துவேலோ என்ன தைரியம் இருந்தா எங்க விட்டு பையனை நீ கையை ஓங்கி அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட ரொம்பவே கோவமா கேட்க, சக்திவேலோ ராஜியோட செய்கையால ரொம்பவே கோவத்தோட நின்னுட்டு இருக்கா. ஆனா ராஜியோ இதுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பத்து மேல இருந்த பாசத்தால அவங்க பண்ண எல்லாத்துக்குமே அமைதியா இருந்தாலும் இதுக்கப்புறமாவும் அமைதியா இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்ததுனால அவங்க கிட்ட செம்ம கோவத்தோட இதுக்கப்புறமா யாராவது ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வருவேன், அதை கேட்க உங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா நான் இந்த வீட்டு பொண்ணு, இந்த வீட்டுல தான் என்னோட அம்மா சித்தி அப்பத்தான்னு எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்காக நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்தே ஆவேன். இதுக்கப்புறமா உங்களை நினைச்சு நான் ஒன்றும் பயப்படவும் போறதில்ல கவலைப்படவும் போறதில்ல. அது மட்டும் இல்லாம ஒழுங்கு மரியாதையா நீங்களே அவங்க 3 பேர் மேல போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்கிருங்க, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாண்டியன் ராஜியா இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிக்க, முத்துவேலோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவங்களோட குடும்பமே அழியிற வரைக்கும் நாங்க இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்ல உடனே ராஜியோ நான் உங்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கல, இதுக்கப்புறம் நீங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே ஆச்சரியமா தன்னை பார்த்துட்டு இருக்க பாண்டியன் கிட்ட, வாங்க மாமா இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு அவங்கள கையோட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இவங்க 3 பேரையுமே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் இந்த கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கினா மட்டும்தான் எங்களால ரிலீஸ் பண்ண முடியும், இதை நான் ஏற்கனவே பாண்டியன் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ராஜியும் நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தா என்னோட அண்ணனை தான் அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ்காரங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா, எங்களுக்கு ஏதாவது ஆதாரம் தான் முக்கியம், ஏதாவது உங்க அண்ணன் தப்பு பண்ணாங்கன்றதுக்கான ஆதாரத்தை காமிங்க, அதுக்கப்புறமா தான் எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 3 பேரோட குடும்பத்துல தான் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க இதை பொய்யா கூட எங்க கிட்ட வந்து சொல்றது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் மேலேயே நீங்க பொய் கேஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால எங்களால எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ராஜி ஆதாரம் என்கிட்ட இருக்கு, முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, தப்பு பண்ணது என்னோட அண்ணன் தான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்க என்ன ஆதாரம்னு கேட்க உடனே ராஜியும் தன்னோட கையில அடிபட்டிருக்க காயத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல அடிக்கும் போது அங்கேயே காயப்பட்டிருந்தாலும் இப்போ வரும்போது ராஜியோட அண்ணன் மறுபடியுமே ராஜி வீட்டுக்குள்ள வந்ததுக்காக அவங்கள கட்டை எடுத்து தாக்க போகும்போது அதை கையில தடுக்கும் போது அவங்களுக்கு இன்னுமே பலமா கையில அடிபட்டிருக்கு, அதனால அவங்களுக்கு ரத்தம் கூட வளைஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவ்வளவு நேரம் பரபரப்பா இருந்தனால ராஜியோட கையில இருந்த ரத்தத்தை கவனிக்காத பாண்டியனும் இப்ப ரத்தம் வரதை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போறாங்க. ஆனா போலீஸ்காரங்களோ என்ன காயத்துல இருந்து இப்ப ரத்தம் வருது, உண்மையாவே உங்க அண்ணன் தான் அடிச்சாங்களான்னு கேட்க உடனே அதை கேட்ட ராஜியும் ஃபர்ஸ்ட் அவங்க அடிச்சப்போ ஏற்பட்ட காயத்தை காட்டினது மட்டும் இல்லாம இப்ப கூட நாங்க நியாயத்தை கேட்கறதுக்காக போனப்போ என்ன அடிச்சாங்க, அதுக்கான காயம் தான் இது, அதனாலதான் இப்போ ரத்தம் வருதுன்னு சொல்லுறது மட்டும் இல்லாம உடனடியே இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு என்னோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு போதுமான ஆதாரம் எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்ட போலீஸ்காரங்களும் ஒரு பொண்ணை தாக்குனதுதான் இந்த கேஸ்ல ரொம்ப பெரிய பிரச்சனை, அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம்ன்றனால உடனடியே ராஜி சொன்னபடி அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க பாண்டியனோட பசங்க 3 பேரையுமே ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம ராஜியோட அண்ணனையும் வீட்டுக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்றவங்க. அப்போ இதை பார்த்த முத்துவேலு சக்திவேலும் பதறிப்போய் என்ன விஷயம் கேட்கும்போது ராஜி இவங்க மேல கேஸ் கொடுத்திருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. உடனே இதை கேட்டுட்டு அவங்க செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இதை கேட்டுட்டு இருக்க ராஜியோட அம்மா சித்தி அப்பத்தானே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா இங்க ராஜியோ அதுக்குள்ளேயே அவங்க 3 பேரையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நடந்த விஷயத்துக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா பாண்டியனோ ராஜி கிட்ட நீ எங்களோட குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா, அதுக்கு ரொம்பவே நன்றி, ஆனாலும் உன்னோட அண்ணன் மேல நீ கேஸ் கொடுத்துதான் ஆகணுமான்னு கொஞ்சம் யோசிமான்னு சொல்ல உடனே இதை கேட்ட ராஜியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே மன்னிச்சது மட்டும் இல்லாம பொறுத்து போனேன், ஆனா என்னால இதுக்கப்புறமா அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சும்மா என்னால உங்களை பழிவாங்குறேன்னு சொல்லிட்டு காரணத்தை காட்டிட்டு வரட்டு கௌரவத்தால உங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அதனால என்னால அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா கதிரோ ராஜியோட கையில இருக்க காயத்தையே கவனிச்சுட்டு உடனடியா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து ரொம்பவே அக்கறையோட அவங்களோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பாக்குற கோதையும் ஒரு பக்கம் தன்னாலதான் தன்னோட பசங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் கதிர் கொஞ்சம் கொஞ்சமா ராஜிய ஏத்துக்க ஆரம்பிச்ச மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமும் பட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியனும் ராஜி நம்மளோட குடும்பத்துக்காக அவளோட குடும்பத்தையே எதிர்த்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காளேன்னு சொல்லிட்டு ராஜியை பத்தி ரொம்பவே பெருமையா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ராஜி இந்த மாதிரி அந்த பாண்டியனோட குடும்பத்திற்காக தன்னோட அண்ணன் மேலேயே கேஸ் போட்டு ஜெயில தள்ளிட்டாளேன்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு
முத்துவேலு ராஜி மேல கொலை வெறியோட இருக்காங்க. அப்போ இவங்க இவ்வளவு கோவமா இருக்கிறத பார்த்தா அப்பத்தாவும் சரி, ராஜியோட அம்மாவும் சரி, சித்தியும் சரி இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்களோன்ற பயத்திலேயே நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா ராஜி அவங்களோட குடும்பம் பண்ற எல்லா தப்பையுமே தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாண்டியனோட குடும்பத்துக்கு முழுசா சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதனால ராஜிக்கு அடுத்தடுத்து முத்துவேலாலையும் சக்திவேலாலையும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, அந்த பிரச்சனைகள்ல இருந்து ராஜி எப்படிதான் தப்பிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கதிர் ராஜியை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மேல அக்கறையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த அக்கறையும் எப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறப்போகுது. ராஜியும் கதிரும் சேர்ந்து எப்பதான் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ராஜியோட குடும்பமும் பாண்டியனோட குடும்பத்தை எப்பதான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல இருக்க எல்லா கோவத்தையுமே தணிக்க போறாங்க. அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.